ஹாய், நான் வந்துட்டேன். ஆஃப்டர் லாங் டேஸ் இன்றைக்கி ஒரு vlog பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ட்ராமா இருக்குது, நாளைக்கும் லீவு. ஸோ இன்றைக்கி அந்த ட்ராமா பார்க்க போகும்போது இப்படி vlog பண்ணிட்டே போகலாம், ரொம்ப நாள் ஆச்சே அப்படிங்கிறதுனால ஒரு vlog. சரி வாங்க போயிட்டு என்னென்ன ஃபன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். என்னடா வண்டியா? ஏய் வாலே போலாமாயா? ரெடியா? அவ்வளோதாண்ணா பைஸு? ஓகே, 3 பேர் தான். நம்ம தான். ஓகே, ரெடியாக வாழாடிட்டு நிற்குது. டாடா சொல்லு. பாய் புட்ட பாய். நான் கடைசியில் நம்மளை வண்டி எடுத்து சொல்லிட்டாங்க இந்த குளிரில். ஐயோ எங்கடா சாவி? இங்கே இருக்கு. ஓகே, அம்மூர் கோயில் ஐயப்ப பக்தர்கள் இன்னைக்கு சனிக்கிழமை பஜனை பாடுவாங்க. 10 கோடிகளா? வரீங்களாடா ட்ராமாக்கு? எமகண்டமா? ஐயோ, இங்கே கொஞ்சம் ரைட்டில் போப்பா, நம்ம சாமியை காட்டுவோம். அதாவது மதுரதரையா ரைட். ஓகே, எவனா முடிவு பிடிச்சிருக்கிறான், அநேகமா இந்த மாதிரி வேலை பண்ணுறான். எவனாதான் இருப்பான் இவன் தான். இப்போ நாங்கள் ட்ராமா பார்க்க போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? எறும்பு பாலத்துக்கு பாய் போடு. என்ன நாய் குறுக்கு வந்துச்சு. ஓகே காய்ஸ், ட்ராமா கிளம்பிட்டாங்க காய்ஸ். ஆமாம் காய்ஸ், இந்த ட்ராமாங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4 டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டு? நாமக்கல், ஈரோடு, சேலம், கரூர். வேற எங்கேயும் அதிகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேராக பார்த்துருப்பீங்க. குறிப்பாக நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இது அப்படியே காலாகாலமாக நடந்து வர ஒரு இது. எது? கலையா? கலைத்தாய் என்னை விட மாட்டேங்குது. அந்த அதே மாதிரி தான் எங்களையும் கலைத்தாய் விட மாட்டேங்குது. ட்ராமா பார்க்க எங்கே இருந்தாலும் கிளம்பிடுறோம். நாங்களும் அந்த கலையை பார்க்கறதுக்கு எங்கே இருந்தாலும் ஓடிடுவோம். கலை என்ன பொண்ணு இல்லைங்க, கலைன்றது ஒரு அந்த கலை. ஆமாம், அந்த கலை. ஆனால் இவன் பொண்ணை பார்க்க தான் வர்றான். ஆமாம், பொண்ணை பார்க்க தான் வரோம். திருவிழாவில் எப்படியும் ட்ராமாங்கிறது எப்படின்னா, இந்த திருவிழாவில் இந்த மாதிரி திருவிழாவில் தான் போடுவாங்க. எல்லாம் ஊர் பொதுமக்கள்லாம் அந்த ஊருக்காரங்களே சேர்த்து நடிப்பாங்க. ஆயக்கலைகள் 64. எவ்வளோ நடிப்பான்? நல்ல மாதிரியே 65வது ஒரு கலை இருக்குது. அது என்னன்னா இதான் இந்த எச்சக்கலை. தெரிஞ்சானான்னு தெரியல வீடியோவில், இருந்தாலும் அந்த எச்சக்கலையை இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். ஃபோட்டோ கூட போடலாம். போட்டு காட்டுறேன். சரி, வண்டியில் போகிறோம், மைக் இல்லை. இது எப்படி கேட்குது, ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரியல. செக் பண்ணிக்கிறேங்க. நான் செக் பண்ணிட்டு வரோம். ரைட் மேன். ஓகே, ஃப்ரண்ட் கேம் வந்துருச்சு. எனக்கு ரைட் சைடு பிடிக்காதடா, எப்படா லெஃப்ட் கொண்டு வாடா. ஐயோ அப்படியே எப்படி மாத்திரம் எப்படி ஆகும்? இப்படி எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே மாத்திரம் நேரம் வந்துருமா? இப்போ என்ன ஆகுன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. எல்லாம் மழை பெஞ்சிருக்கு போல. ஆமாம், இவன் லைட் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்கிறான். இவனுக்கு வேறு ட்ரைனிங் கொடுத்துனானு எப்படி லைட். அப்போ பார்த்துக்கு எத்தனை லைட் பிடிச்சிருப்பான்னு. 2 நாள் முன்னாடி ஆடல் பாடல் நினச்சிங்க, அங்கே போயிருந்தோம். ஆமாங்க, இவன் விட்டுட்டு போயிட்டாங்க. பேசாப்பா, நாங்களும் அதான் சொல்கிறோம், பேசுன்னு சொல்கிறோம், பேசவே மாட்டேங்கிறோம். அந்த நாய் இந்த பக்கம் எப்படி? அப்படி அப்பா லைட்டு தெரியுதாப்பா, கண்ணு தெரியுது.
பாட்டு பாடினா காப்பி ரைட்ஸ் வருமா? அதில் வர வராதுல்ல. ஓகே ஓகே. ஏன்னா அது அப்புறத்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாடு 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 பாடுற ஜானி பாடு பாடுற ஜெய்ஸ் ஒரு பாட்டு. அந்த ட்ராமாவுக்கு வந்து அந்த சீன் செட்டிங்னு சொல்லி போடுவாங்க அந்த ஸ்டேஜ். அது வந்து இங்கே எங்கள் ஏரியாவிலேயே, அதாவது இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே ஃபேமஸான ஒரு ஆடியோன்னா அவங்க மோகன் சீன் செட்டிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி தரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படியே போய் கீழே உட்காந்தோம்னா வச்சுங்களேன், நெஞ்சு அப்படியே அடைக்கும். சும்மா அதிரது இல்லை அப்படின்ற மாதிரி. அதேதான், அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே போய் அடிக்க முடியும். குட்டி இருக்கணும். அந்த அந்த வைப்பை அனுபவிக்கிறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆமாம். அதே ட்ராமா எங்கள் ஊரில் போட போகிறோம். அது என்னைக்குன்னு தெரியல. நீ ஆல்ரெடி நான் ஒரு 2 ட்ராமா தெரியாமல் நடிச்சிட்டேங்க. எவனா சொல்லிட்டேன் பாரு, தெரியாமல் நடிச்சிட்டேன். இப்போ நடிக்கலை, சும்மா போய் நின்றுட்டு வந்துட்டேன். அதை சொல்லி காட்டுறாங்க. ஆனால் கூட 2 இல்லை 3. என்னது? ஒரு புண்ணியம் இல்லையா? அது என்ன புண்ணியம் வரணும்? பார்க்கும்போது பரவாயில்லப்பா, நல்ல பையன், நல்லா நடிச்சிருக்கிறான். ஒரு டூயட் பாட்டு ஒன்று ஆடியிருந்தேன். இவங்க அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பாட்டில் நான் கொஞ்சம் தூக்கியெல்லாம் ஆடிருப்பேன். அதை பார்த்துட்டு ஏப்பா பொண்ணில் தொடாமா அதனால ஆட முடியாதுன்னு கேட்குறாங்க. அசிங்கமாக போச்சு. நான் அசிங்கம் இல்லை, எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. புத்தி போச்சு அவனுக்கு. புத்தி போச்சா? என்ன புத்தி போச்சு? அவங்களுக்கு புரியும். நீ நாளைக்கு சரி நீயே ஆக்டிங்கில் நான் இது பண்ணுறேன். அது பண்ண ஏதோ ஒரு பொண்ணுங்களோட ஏதாவது சீன் வச்சாங்கன்னா நீ நடிக்க மாட்டியா? அது நடிப்புடா. அதுவும் நடிப்பு தான். நீ படம் நடிப்பு இல்லை, என்ன நான் பார்த்தேன். சரி, நான் வேணா அந்த ஒரு இவன் நடிக்கல, வாழ்ந்துட்டான். நான் அந்த வீடியோவை கிளிப் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பாரு. அப்படியே ஸ்கிப் பண்ணிருக்காரு. கேட்டியா தம்பி? சவுண்டு கேட்குதா? ஸ்டேஜுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க சார். மாமி முடிஞ்சு வச்சுருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். என் மாமா பொண்ணு மேல விளையாட நினைச்ச விதி முடிஞ்சு போயிடும். வீணா சலித்து தந்துட்டாதரா, சாம்பலாயிடுவேன். இல்லடா கத்துற, கத்துன வெட்டி புடுவேன். கை தனியா காலு தனியா. டார்லிங், அவனை சுட்டு தள்ளுங்க. எவனை நீ சுட்டு தள்ளுற? கனகமரம் பூவாங்கலையோ பூ, கனகமரம் பூவாங்கலையோ பூ. ஏமா பூக்காரி, கொஞ்சம் நில்லு. யோ, என் பேரு பூக்காரி இல்ல, என் பேரு பத்தினி. என்னது பத்தினியா? ஆளே பத்தினியா இல்ல பேர் மட்டும்தானா? யோ, இங்க வா, மரியாதையா பேசு. என் பேரு பத்மினின்னு இருந்துச்சு, நான் இப்போ லேட்டஸ்டா பத்தினின்னு மாத்தி வச்சிருக்கேன். வந்து கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு, அதனால் கடை இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்லான்ட்டு சொல்லி உட்காந்துருக்கோம். அந்த விட்டது எங்களுக்கு இன்னும் வரல. எங்களுக்கு எங்கே போறீங்க? கொண்டாங்க. நமக்கு வந்து விட்டது. பள்ளி செய்ய சொல்றதுமா எங்களுக்கு பாருங்க நடத்தி இப்ப உனக்கு சார்ஜ் உங்களுக்கு நண்பர்களே, ட்ராமா பார்த்துட்டு
நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி இல்லை. மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு. வண்டி ஓட்டுற மூஞ்சி மாதிரி. ஒன்றும் தெரியாது. இப்போ கோயிலுக்கு கிளம்புறாங்க ஜாலியாக. அதனால் அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்குறாங்க. போனேன் பார்க்குது எங்களை போனேன் அவனுங்க. நான் தான் ராத்திரியில் சுற்றிட்டு இருப்பேன், நீங்கள் கடை சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னு பார்க்குது. ஆமாடே வந்தாச்சு வீட்டுக்கு. ஆமாம், எப்படி இருந்துச்சுடா அன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸு? அருமையாக இருந்துச்சா? போனோம், சில்லி சாப்பிட்டோம். பாட்டாவது கொஞ்சம் வைப் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா இவங்க ஒரு சீனுக்கு பாட்டு போடுவாங்க தான் 9 சரியில்லைங்க. சாங்ஸே இல்லைங்க. பாட்டு மற்ற ட்ராமாலெலாம் ஒரு 2 சீன் 3 சீனுக்கு அப்புறம் பாட்டு போடுவாங்க. இங்கே போடுறானுங்க 9 சீன் ஆகுது ஒரு பாட்டு போடுறதுக்கு. அதனால் சொல்கிறேன். சொல்லுவாள் இப்போ வேறு பேசுவாள். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை போனது வேஸ்ட். நல்லா சொல்லு. என்ன நல்லா போண்டா நல்லா சொல்லு. போண்டா சொல்லு. கேள்வி சொல்லுவாள். எதிர்பார்த்தாலும் இல்லை. யார் யார் ஹீரோயின் வந்திருந்தாங்க? ஹீரோயினா சரண்யா, சுகந்தி, மீனா, அபிநயா. என்னென்ன பண்ணாங்க வந்து? பாட்டே நடிப்பு இருக்குதுல்ல. ட்ராமானாவே நடிப்பு. அதில் ஒரு பாட்டு. நடிப்பெல்லாம் முக்கியம் இல்லையா அவனுக்கு? போய் படுக்கிறேன். நாங்கள் என்ன போய் நிற்கிறோம். நல்லா நாங்கள் போய் படுக்க வேண்டியது 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடா. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ட்ராமா வந்து என் மூஞ்சி மாதிரியே இருந்துச்சு. சுத்தமாக நல்லா இல்லை. சரி, ஓகே. என் மூஞ்சி இல்லை, உன் மூஞ்சி மாதிரியே கூட இல்லையான்னு யோசிச்சேன். சமாளிச்சிட்டான் இவன். அப்படியே நிறையா சமாளிப்பான். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜ்ராது. அது இது ஃபஸ்ட்டு இது எனக்கு புரியவே இல்லை. இது வந்து நாய் வாழா இல்லை, இது என்ன வாழை? என்ன வாழ்ற இது? நரியா நாயா? வாழை தூக்க சொல்லியா? இது எனக்கு குரங்கு வாழ மாதிரியே. எப்போ பார்த்தாலும் அது நினப்பிலையா இருக்கிறான். இங்கே பா, குரங்கு வால் மாதிரி இருக்குது எனக்கு இது. இந்த மாதிரி வேறு எதுவும் நான் சத்தியமாக நான் பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. இது மாதிரி பேர் ராஜ். த ஓனர், ராஜ் ஓனர். இது பெரிய இது இவன் வளர்க்குற நாயாச்சு, அதனால தான் அந்த பேர். தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீ எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு. எனக்கும் தூக்கம் வருது தான். சரி, நீங்கள் உங்களுக்கு அந்த ட்ராமா கண்டென்ட் இல்லாமல் நாங்கள் பேசின கண்டென்ட் வேணால் ஓரளவுக்கு டைம் பாஸாக போயிருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கணும் தான் இவங்களை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, அந்த காலிஃப்ளவர் சில்லி இவன் ஸ்பான்சர் இல்லை, நான் தான் வாங்கி கொடுத்தேன் எல்லாருக்கும். அவ்வளோதான், யாரோ ஒருத்தர் சில மணி அடுத்து இவன் வாங்கி தருவான். நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம். என்ன சர்க்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. வாங்கி தருவான் பாருங்க, போதும் அளவுக்கு நடையே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நைட் ரவுண்ட்ஸ் கிளம்பிருச்சாட்டு இருக்குது. பேயெல்லாம் பார்க்க, பேய்ங்களாம் எங்கெங்கே இருக்கிறீங்க? ஒரு தடவை பாருங்க உங்களை குழச்சிட்டு. அதெல்லாம் இல்லையா? கோழி தேடுமா? சொல்லிட்டு போறாங்க. கோழியை துரத்துதான். பிடிக்காது, சும்மா துரத்து விளையாடும். ஓகே. இன்னைக்கு நம்ம சும்மா பேசிட்டு ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்கும்போது ட்ராமாவில் டைலாக் சொன்னாங்களே, என்னது? நிறைய டைலாக் சொன்னாங்க. இல்லைடா, அதாவது காமெடி டைலாக் கூட இல்லை, அது சீரியஸான டைலாக்கு. அந்த வில்லன் பேசும்போது பேசுனது.
அதாவது நிச்சயம் பண்ண கல்யாணமே நின்று போயிடுது. சத்தியமானதில் சாத்தியமா 100ல் ஒரு வார்த்தைனாலும் அடித்த மாதிரி சொன்னாங்க. நிச்சயமான கல்யாணம் நின்று போயிடுது. சத்தியமான கல்யாணம் சாத்தியமா? கேமரா தான் திருப்பி பக்கம் எவ்வளோ நேரம் தான் எங்கள் மூஞ்சி பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்குறேன்டா, அழகாக இருக்கிறீங்க. அழகாக இருக்கிறீங்க. இவனை வச்சுட்டு என்ன பிரச்சனை? அழகா அழகண்டா. பாப்பில் எப்படி தெரிஞ்சுட்டே தான் இருந்துச்சு. சரி மூஞ்சியும் காட்டுங்க அப்படின்னு ஆசைப்பட்டான் அவன். அதனால் அப்போ தானே உன் மூஞ்சி பார்ப்பாங்க, தெரியல மக்களுக்கு. ஆமாம், யார் அழகாக இருக்காங்கண்ணா எப்படி. சரி ஓகே. மனசாட்சின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆமாம், மனசாட்சி இருக்கு, உண்மையை சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. சென்டர் பாய் மஞ்சு பாய் இவன் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி புதுசாக. இது வந்து இந்தியன் கேஸ் கம்பெனி. இல்லை சாரிங்க, இது வந்து இந்தியன் கேஸ் இல்லை, பாரத் பெட்ரோல் பங்க். அது இந்த கலர் தான். அதில் மேனேஜர் அப்பாயிண்ட் ஆகிருக்கிறான். வாழு நான் வந்து அப்படியே இருக்கேன். வந்துருச்சுங்க. அதோட வால் மட்டும் பாருங்க எப்படி நிற்கிதுன்னு. இந்த பிரேம் பாடுறா எங்கே அதே ஒன்று கடிக்கு போகுதுன்னு நினைக்கிறோம் டயரில். மோந்து பாரு மோந்து பார்த்து சர்ன்னு ஒரு அடி அப்படின்னா போடுவோம். எனக்கு தூக்கம் செமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தூங்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த பாசிட்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் குறையாமல் இருந்தால் சரிங்க. இல்லை இவன் மூஞ்சிக்காக குறைஞ்சா அதுக்கு வந்து பண்ண முடியாது. ஓகே பாய். ஹலோ பாய்யா. பாய். ஓகே, உங்களுக்கும் பாய். இப்போ நான் போகிறேன். இங்கே ஒன்று இருக்க போகுது, புட்டுன்னு ஒரு புட்டு கற்று தானேன்னு பார்ப்போம். பரவாயில்ல, தூங்கிருச்சு, தாங்க படுத்துருக்கு. நம்மளும் போய் அழுங்காமல் கதவை திறந்து படங்களை பார்ப்போமா? வேணாம், தூங்கலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய், குட் நைட்.